அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். மீண்டும் ஒரு மிக முக்கியமான தகவல் தற்போது வெளியாகி இருக்குது. அதாவது மற்றொரு சான்ஸ், we are giving another chance for Iran அப்படின்னு அமெரிக்கா சொல்லுது. அது அமெரிக்காவுக்கு ஈரான் கொடுத்த சான்ஸா இல்லை ஈரான் அமெரிக்காவுக்கு கொடுத்த சான்ஸா அப்படின்றது ஃப்யூச்சரில் தான் தெரிய வரும். காலம் பதில் சொல்லட்டும். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அவசர செய்தி, ஈரான் மீதான இராணுவ தாக்குதலை தொடங்குவதற்கான காலக்கெடுவை ஒத்திவைக்க அதிபர் ட்ரம்ப் முடிவு செய்துள்ளார். பேச்சுவார்த்தை மேசைக்கு திரும்புவதற்கு தெஹ்ரானுக்கு மற்றொரு வாய்ப்பை, புதிய ராஜதந்திர இடத்தையும் வழங்குதல். ஆக்சியோஸ் ஆதாரங்களின் மேற்கோள் காட்டி ஈரானிய நெருக்கடி தொடர்பாக தெஹ்ரானில் ஓமான் தூதுக்குழு நடத்திய பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டு வருகிறது. மேலும் வார இறுதி விடுமுறையின் போது ஈரான் மற்றும் ஓமான் சுல்தானத்துக்கு இடையே ஒரு உடன்பாடு ஏற்படலாம். ஈரானுக்கு எதிராக பெரிய அளவிலான போர் நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து அமெரிக்க இராணுவம் இன்னும் திட்டங்களை தயாரித்து வருகின்றது. ஆனால் இந்த திசையில் செல்லுமாறு ட்ரம்ப் உத்தரவுகளை பிறப்பிக்கவில்லை. மேஜர் அட்டாக், அதாவது ஈரானை முற்றுமுழுதாக பல இடங்களையும் ஒரே நேரத்தில் தாக்குற மாதிரி பல இடங்களை இப்போ ரீசெண்டாக ஒரு வதந்தி ஒன்று கிளம்புது. குவைத்திலிருந்தும் பஹ்ரைன்லேருந்தும் ஈரானுக்கு அடித்ததா, அதை முற்றுமுழுதாக குவைத் தரப்பு எந்த ஒரு ப்ரூஃபையும் வெளியிடலாம். அதே மாதிரி ஈரான் தரப்பு கூட வெளியிடலை. அது ஏதோ யாரோ சும்மா அடிச்சு விட்ட ஜால்ற மாதிரி தெரியுது. எந்த ஒரு பக்கமும் அந்த தகவல் வெளியாகலை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நியூயார்க் டைம்ஸ், ஹொமேனி தோன்றுகிறார் ஒரு வெப்ப அணு ஆயுதத்தின் உருவாக்கத்திற்கு ஆதரவு அளிக்க. அமெரிக்க அதிகாரிகள் இதன் அளவை குறைத்து நீண்ட தூர ஏவுகணைகளை பொருத்த முடியும் என்று தெரிவிக்கின்றார்கள். முஜிதபா கொமைனி ஆதரிக்க தொடங்கி இருக்கின்றார் அணு ஆயுத தாக்குதல் உருவாக்கத்தை அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க. ஒரு பக்கம் அந்த பிரச்சனை போயிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ட்ரோன் மூலம் கிட்டத்தட்ட 1850 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் ஏர்க்ராஃப்ட் கேரியரில் இருந்து பார்த்திங்கன்னா ட்ரோன்களை அனுப்பி அந்த இடங்களை கண்காணிச்சிட்டு இருக்கிறாங்க. பல இடங்களை, அதாவது அந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போதைக்கு ட்ரம்ப் கொடுத்துருக்கிற கடைசி சான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈரான் அமெரிக்கா யுத்தம் மேஜர் அட்டாக் மேஜர் மிலிட்ரி அட்டாக்கை தற்போதைக்கு போஸ்ட்போன் பண்ணி வச்சிருக்கிறதாகவும், இதை டிசைட் பண்ண போகிறது ஈரானுடைய தரப்பு மற்றும் ஓமானுடைய தரப்பு பேச்சுவார்த்தை தான் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. இந்த வார இறுதிக்குள்ளே ஒரு அமைதி ஒப்பந்தத்துக்கு வரலாம் அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ்னு அந்த மாதிரி வந்துச்சுன்னா சந்தோஷம். ஏன்னா இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நேற்றையில் இருந்து ஒரு அமைதியான சூழல் நிலவி வார மாதிரி தெரியுது. பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அதே போல் பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் டாக்டர் யூசுப் அல் முத்தாயிரி, Iran wants the end the war definitively and not a ceasefire, and the United States does not trust Iran. அதாவது ஈரான் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் அரசியல் ஆய்வாளர் டாக்டர் யூசுப் அல் முத்தாயிரி என்ன சொல்கிறாருன்னா, ஈரான் போர் நிறுத்தத்தை அல்ல, போரை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வர விரும்புகிறது. மேலும் அமெரிக்கா ஈரானை நம்பவில்லை. ஈரானை எப்படிப்பா நம்ப சொல்கிறீங்க? அடிக்கிறாங்களே, விட்டு அடிக்கிறாங்களே, அதுதானே பிரச்சனை. அதால் தானே பிரச்சனை. பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஒரு அமைதியான நிலைமை வந்துச்சுன்னா சந்தோஷம். ஒரு அமைதி வருமா, இல்லை அது எந்த மாதிரியான சூழலுக்கு இட்டு செல்லும் அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பிரார்த்தனை பண்ணுங்க மக்களே, இந்த அமைதி உண்மைக்குமே நிலவட்டும் அப்படின்னு. فكون إيران تصر على إدارتها وتحكمها في مضيق هرمز، إذن قد يكون من الصعب عملية فتح التفاوض إن لم تكن إيران فعلا لديها استعداد للتخلي عن مضيق هرمز، خصوصا نتكلم عن الجانب الدولي الذي يحكم مسار دولي ليس لإيران سلطة مباشرة عليه. شفنا أيضا هناك وفد عماني الآن موجود في طهران، أيضا يتحدث مع الجانب الإيراني عن مسارات
المتعلقة بالمضيق وإدارة المضيق، والكل يترقب الآن ما سيؤول له هذا الاجتماع الحالي، ماذا يمكن أن يقدم كحلول دبلوماسية. كذلك إيران أيضا أفصحت الآن عن جانب آخر مهم جدا، وهي أنها تطالب في حال وجود أي اتفاق كشرط أساسي أن يكون هناك إنحاء للحرب بشكل شامل ونهائي ومطلق وليس هدنة. وبالتالي هذا قد يكون معوق آخر أمام الإدارة الأمريكية بإنهاء الحرب بشكل شامل وليس هدنة، لأنها لا يمكن أن تفعل ذلك قبل أن تتحقق أن إيران ستقوم بتلبية المطالب، وهذا أمر طبيعي. إذا ما تضعه إيران الآن عبر موضوع يعني إنهاء الحرب بشكل شامل على قضية هرمز وإدارة هرمز وإصرارها لإدارة هرمز، هذه الأمور قد تكون عقبات. الآن يسعى الوسطاء إلى حلحلة هذا الأمر أو إيجاد بدائل معينة لتخلي إيران بطريقة معينة قد تكون مقبولة كحلول وسط حتى يتم قبولها من الطرف الأمريكي، وهذا ما ينتظر العالم نتائج الجانب السلمي أو التفاوض السلمي في مسار الإصلاح. وكذلك كما تحدثنا عن جانب المسار العسكري والتصعيد والتغيرات اللي تحدث في المنطقة الآن، كلها تداعيات كبيرة تبين طبيعة التغير. وهناك تهديد أمريكا أيضا بالتصعيد في الحرب. هناك زيارة قريبة يوم الاثنين خلال يومين لنتنياهو إلى الرئيس الأمريكي، استعدادات كبيرة الآن لدى إسرائيل لانتظار ساعة الصفر أو الموافقة الأمريكية. كل هذه الأمور تلوح بالأفق إلى جانبين المسار التفاوضي والحرب، وبانتظار ما تؤول له النتائج خلال الأسبوع القادم.